ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் பூருக்கு. இன்னைக்கு சிகப்பு அவலை வச்சு தாங்க ஒரு சூப்பரான பாயாசம் செய்ய போகிறோம். இது ஹெல்த்தியான ஒரு அவல் கூட இருக்குங்க. நீங்கள் பிடிக்கலைன்னா வெள்ளை அவலில் கூட செய்ய முடியும். நான் செஞ்ச முறையில் செஞ்சீங்கன்னா பசங்க ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க, டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். நான் பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கப்புக்கும் அதிகமாகவே இருக்கும். கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 கிராம் இருக்கும். இது நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள கல் மண் இருந்துச்சுன்னா நின்றுடும். ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாகவே நான் தண்ணி போட்டுக்கிட்டேன். அதிகமாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுக்கக்குள்ள நல்லா அந்த தண்ணிக்கு நம்ம வடிகட்டின பிறகு ஆற வைக்க முடியும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே நான் செய்கிறேன். நம்ம பால் போட்டு செய்யக்குள்ள இந்த சூடாக நம்ம வெள்ளை தண்ணி போட்டால் திரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஆறி இருக்கும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கலாம். ஒரு 20லேருந்து 25 முந்திரி பருப்புக்கு எடுத்து நான் கொஞ்சம் பாதி பாதியாக உடச்சிக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. வறுப்பட்டதும் எடுத்துடலாம். நான் உளுந்து திராட்சை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். இதுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபுளாக பிறகு எடுத்துருந்தோம். ஒரு அரை கப்பு இருக்கும் அவல் எடுத்திருந்தேன். இது 100 கிராம் இருக்கும். இது 3/4 லிட்டருக்கு நல்லா இது சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும் அளவு. நீங்கள் அதிகமாக அவல் சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாலும் கொஞ்சம் கூட்டி சேர்த்துங்க. இதுக்கு நல்லா நம்ம நெய்யிலே வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுப்படக்குள்ள உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட் கூடி இருக்கும். இந்த பால் பார்த்தீங்கன்னா நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு இருந்தேன். இந்த மாதிரி காய்ச்சி நம்ம ஆற வச்சு போடக்குள்ள கொஞ்சம் கெட்டியாகவும் அந்த பால் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இந்த அவலுக்கு நல்ல நம்ம இந்த பால்லே வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காத. இந்த மாதிரி செய்யக்குள்ள நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சைடில் உங்களுக்கு ஆடைங்க சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்பப்போ எடுத்து விட்டுடுங்க, இல்லைனா கருகிடும். இந்த அவல் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதில் பாதி கூட நீங்கள் சேர்க்க முடியும். இது கூடயே நான் நல்லா மெலிசாக துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காயில் இருக்கிற கருப்பான அந்த பாகத்துக்கு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன் தேங்காய். இப்போ வறுத்து வச்சுருந்தா இந்த முந்திரி பருப்புக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்க விடாதீங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு கலரில் ரெடி ஆயிடுச்சு பாயாசம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதில் சிகப்பு அவல் போட்டதால். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஒரு சிட்டிகை இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குள்ள உங்களுக்கு அந்த இனிப்பு கொஞ்சம் நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடக்குள்ள நல்லாவே இருக்கும். இந்த சேனலில் ராகியில் பாயசம் செஞ்சுருக்குங்க. விருப்பமாக இல்லாதவங்க கூட ரொம்ப விருப்பமாகவே சாப்பிட்ற முறையில் செஞ்சதால் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.